இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன டேட்டில் நீங்கள் பிறந்திருந்தா உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ஏஜ் எலிஜிபிலிட்டியை பற்றி ஒரு கேஸ் போயிட்டுருக்குல்ல, அந்த கேஸ் அப்டேட் என்ன, அண்டு எந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டேட்டை நம்ம நேற்றே ஷார்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனலுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது எந்த சேனல்னா அபித் சார் இங்கிலீஷ். அவருடைய சேனலில் நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தார். நம்மளுடைய சேனல் நேமான டிஎன் பேங்கர்ஸ், அப்புறம் நம்ம சேனலில் ஆப்டிடியூட் ட்ரைனராக இருந்த வெனம் மேத்தமேட்டிக்ஸ் அவருடைய சேனல், அண்டு நரிக்குட்டம் பேங்கிங் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த 3 சேனலையும் மென்ஷன் பண்ணி இவங்க நல்ல கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க தமிழில், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் ரெக்கக்னைஸ் பண்ணதில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் நேற்று இன்றைக்கி ஆட் ஆகியிருக்காங்க, 2 நாள் சேர்ந்து. ஸோ அவருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் கூட பண்ணியிருந்தோம், அதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அபித் சார் இங்கிலீஷ் சேனலை ஃபாலோ பண்ணலாம். சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த டாப் இங்கிலீஷ் சேனல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கண்டென்ட். ரைட், வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ரைட்டு, இப்போ வர பிஓ எக்ஸாம்னா 30, 33, 35 தான் ஏஜ் குவாலிஃபிகேஷன். அன்ரிசர்வ்டுக்கு 30, ஓபிசிக்கு 33, எஸ்சி எஸ்டிக்கு 35. கிளர்க்குனா 28 வயசு அன்ரிசர்வ்டுக்கும், ஓபிசிக்கு 31 வயசும், எஸ்சி எஸ்டிக்கு 33 வயசும் இருக்குது. இதில் 2 இருக்கக்கூடியதுலேருந்து 2 ஆட் பண்ண சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதோடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியாது. மேபி இயர்லி கேலண்டர் ஜனவரி மிடில் நடக்கும். ஓகேங்களா? ஜனவரி மிடில் இயர்லி கேலண்டர் வர நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போது அந்த மாதிரி வரும்போது அதில் மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாச்சும் நடந்திருந்தா. அப்படி இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு கேஸ் நடக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஷூராக சொல்ல முடியாது டேட் எக்ஸ்டெண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? கேஸ் முடிஞ்சு ஃபைனல் வெர்டிக்ட் என்ன, ஐபிபிஎஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் இப்போ இருக்கக்கூடிய டேட்டுக்கு நான் எக்ஸ்பெக்டட் டேட்டை கொண்டு வரேன். இப்போ இருக்கக்கூடிய டேட்டுக்கு எக்ஸ்பெக்டட் ஏஜ் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது கொண்டு வரேன். அண்டு இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியும் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆர்பிஐலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எல்பிஓ எக்ஸாம்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸில் யூஏசி ஏஓ அசிஸ்டன்ட் அது வர நிறைய சான்சஸ் இருக்குது. எல்பிஓ எக்ஸாம்ஸும் ஆர்பிஐ எக்ஸாம்ஸ்க்கும் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இன்பிட்வீனில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி 2026. ஸோ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்ட் ஆக போகிறோம். ஓகேங்களா? இந்த 7 எக்ஸாமும் இயர்லி வரக்கூடிய எக்ஸாம்ஸ், இதில் வேக்கன்சிஸும் எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த எக்ஸாம்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ரைட்டு, இப்போது இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மெயின்ஸ் எக்ஸாம். செப்டம்பரில் எஸ்பிஐபிஓ, அக்டோபரில் ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸு, நவம்பரில் ஃபஸ்ட் வீக்கில் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸு, செகண்ட் வீக்கில் ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸு, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் டிசம்பர் எண்டு, ஜனவரி எண்டில் உங்களுக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸு. ஸோ ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மெயின்ஸ் இருக்கிறதுனால நம்ம இம்ப்ரூவ் பண்ணி படிக்க நிறைய டைம் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா. இது நம்ம நேற்று ஷார்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ கட் ஆஃப்குள்ளே போகலாம். கட் ஆஃப் பொறுத்தவரை எஸ்பிஐபிஓவும் எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாமோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது. இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட இந்த வருஷத்தோட ஏப்ரல் 1ஆம் தேதியை தான் கணக்கெடுப்பாங்க. இல்லை ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா கூட இந்த ஃபினான்சியல் இயர் எப்போ ஏப்ரல் 1 ஆரம்பித்து மார்ச் 31 வரை, ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபினான்சியல் இயர். இப்போ மார்ச் 30 ஒரு நோட்டிஃபிகேஷன் எஸ்பிஐலேருந்து வருது அப்படின்னா கூட, மார்ச் 30 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்க ஏப்ரல் 1, 2025 தான் வைப்பாங்க. அந்த ஃபினான்சியல் இயர் உடைய ஸ்டார்ட் டேட்டாக தான் அவங்க எப்போவுமே அப்ளை பண்ணக்கூடிய டேட்டா வைப்பாங்க. ஓகேங்களா? இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேட் எஸ்பிஐபிஓ அடுத்த வருஷம். மேபி எஸ்பிஐ சர்ப்ரைசிங்காக இதுக்கு முன்னாடி ஜனவரி பிப்ரவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷனை விட்டு அதுக்கு இந்த வருஷம் ஏப்ரல் 1 கட் ஆஃப் வைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அது சான்சஸ் தான், டெஃபினட்டாக வரும். அப்படின்னா ஆகாஷ் ஜாதவ் சார் சொன்ன மாதிரி நமக்கு இந்த டேட் தான் வருது. இந்த டேட் சோர்ஸஸ் எல்லாம் ஆகாஷ் ஜாதவ் சார் தான் நமக்கு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? தங்கள் யூடியூப் சேனல் நார்த் இந்தியாவில் அவர் சொன்னால் மேக்ஸிமம் நடக்கும் அந்த டேட்டு. எஸ்பிஐபிஓ எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன்.
அப்போ இந்த டேட் அப்படின்னா இந்த டேட்டோடைய ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட்னா ஏப்ரல் 1 2026 இதுக்கான எக்ஸ்பெக்டட் ஏஜ் கட் ஆஃபாக இருக்கும். இப்போ ஏப்ரல் 1 ஏஜ் கட் ஆஃப்னு சொல்கிறீங்க, அப்போ எனக்கு ஏஜ் இந்த ஏஜில் நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எப்போயே வந்துட்டு போட்டோம். எஸ்பிஐ பிஓ எஸ்பி கிளர்க் மட்டும்தான் இந்த 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 கணக்கு வரும். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய வயசு 33, ஏப்ரல் 2ஆம் தேதி உங்களுக்கு ஏஜ் 33 அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை ஏப்ரல் 1 இல்லைனா மார்ச் 31ஆம் தேதியே உங்களுக்கு ஏஜ் 33 ஆயிடுச்சு ஓபிசி அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுவே அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுக்கு 30 வயசானா கூட டவுட் தான். ஏப்ரல் 2, ஏப்ரல் 3, ஏப்ரல் 4, ஏப்ரல் 1க்கு அப்புறம் எந்த டேட்டில் நீங்கள் 30யை கிராஸ் பண்ணிங்களான்னா 30யை கிராஸ் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு இந்த வயசு உங்களுக்கு ஆகிருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 1க்கு முன்னாடி இந்த ஏஜை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கக்கூடாது. இதுதான் ஏஜ் கட் ஆஃப். ஓகேங்களா? எஸ்பிஐ கிளர்க்குக்கும் அதே தான் ஏஜ். இது நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தால் ஏப்ரல் 1ஆம் தேதி 28 ஆகிருக்கக்கூடாது. 31 ஓபிசிக்கு ஆகிருக்கக்கூடாது ஏப்ரல் 1ஆம் தேதி. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் ஏப்ரல் 1ஆம் தேதி 33 வயசு ஆகிருக்கக்கூடாது. ஏப்ரல் 2ஆம் தேதி உங்களுக்கு 33 வயசு ஆகுதுன்னா கூட எஸ்சி எஸ்டிக்கு இது எஸ்பிஐ கிளர்க் அப்ளை பண்ண எலிஜிபிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எஸ்பிஐபிஓ எஸ்பிஐ கிளர்க்கு ட்ரெண்டு. ரைட்டு. ஐபிபிஎஸ்பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர்ஆர்பிபிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கை பற்றி பார்ப்போமா? ரைட்டு. இப்போது இந்த வருஷம் நடந்த ட்ரெண்ட் படி நோட்டிஃபிகேஷன் ஜூனில் விட்டு ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடந்துச்சு ப்ரிலிம்ஸு. ஓகேங்களா? அப்போ ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த மாதத்தோட 1ஆம் தேதி எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்தவரை அந்த ஃபினான்சியல் இயருடைய 1ஆம் தேதியை சொல்லுவாங்க. ஆனால் மற்ற ஐபிபிஎஸ்பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த மாதத்தோட 1ஆம் தேதியே ஏஜ் கட்டாப்பாக வைப்பாங்க. இப்போ ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஜூன் 1ஆம் தேதி நீங்கள் இந்த ஏஜஸ் எல்லாம் ரீச் ஆகிருக்கக்கூடாது. P1 30, 33, 35 ஆகிருக்கக்கூடாது. இதுவே கிளர்க்காக இருந்தால் 28, 31, 33. கிளர்க்குக்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம். பிஓ ஐபிபிஎஸ் பிஓனா ஜூன் 1ஆம் தேதி. அதுவே கிளர்க்குக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி 28 வயசோ இல்லை ஓபிசியாக இருந்தால் 31 வயசோ இல்லை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 33 வயசோ ஆகிருக்கக்கூடாது ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஓகேங்களா? ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு. ஆர்ஆர்பி பிஓ அப்படின்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த டேட்டுடைய நோட்டிஃபிகேஷன் டிலேடாக வருது. ஒரு மாதம் வேக்கன்சி கலெக்ட் ஆகலை இல்லை ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால ஒரு மாதத்துக்கு டிலேட் பண்ணிடுறாங்க நோட்டிஃபிகேஷனை அப்படின்னா டேட்டு கேலண்டரில் சொல்லிட்டு அந்த டேட்டில் வைப்பாங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனை அவங்க ஒரு மாதம் டிலே பண்ணக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அது பண்ணுவாங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த டேட்டு படி இந்த டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க மாற்றி ஏதோ ஒரு எலெக்ஷனோ ஏதோ ஒரு காரணம் காட்டி ஒரு மாதம் டிலேடாக நோட்டிஃபிகேஷன் விடக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி டிலேடாக வந்தால் கூட நமக்கு மினிமம் 40 நாள் எக்ஸாம்ஸ் டைம் இருக்கிறதுனால ஒரு மாதம் டிலேடாக வந்தால் எந்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதத்தோட 1ஆம் தேதி. இப்போ ஜூன் மாதமா இது ஜூலை மாதமாகவும் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட்டா செப்டம்பராகவும் வாய்ப்பு இருக்குது. இது செப்டம்பரா அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் விடவும் வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாம் டேட்ஸ் பொறுத்தவரை 2 மாதத்துல எப்போ வேணாலும் வரலாம். இந்த கரண்ட் 2025 ட்ரெண்ட் படி பார்த்தா இந்த டேட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டேட்டில் எக்ஸாம்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ரைட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே சொல்லியிருக்கக்கூடிய டேட்டில் இந்த ஏஜ் ஆகிருக்கக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது சேஞ்ச் ஆகலாம். ஏஜ் எக்ஸ்டெண்டும் ஆகலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் டிலேடாக வந்தால் இதுவும் சேஞ்ச் ஆகலாம். புரியுதுங்களா? இல்லை கேலண்டரே மாற்றுறாங்க, கேலண்டரே மாறி வருது, இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண டேட் வரல அப்படின்னா எந்த டேட்டில் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி. இப்போதைக்கு இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா படி ஆகாஷ் ஜாதவ் சாருடைய இன்ஃபர்மேஷன் படி நமக்கு இந்த டேட்டில் எக்ஸாம் வர வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டில் இந்த வயசு இந்த கேட்டகரி ஆஸ்பிரண்ட்ஸ் ரீச் ஆகிருக்கக்கூடாது. இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஏஜை கிராஸ் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? 30 வயசு அப்படின்னும் போது 29 வயசு 324 நாள் இந்த டேட்டில் ஜூன் 1ஆம் தேதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு பிரச்சனை இல்லை. ஓபிசிக்கு 32 வயசு 364 நாள்
உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி இருக்குன்னா கூட நீங்கள் பிஓக்கு அப்ளை பண்ணலாம். 32 வயசு 364 நாள் ஜூன் 1ஆம் தேதி. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இந்த வயசை விட ஒரு நாள் கம்மியாக இருந்தால் கூட இந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஏஜ் ரீச் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த வயசை ரீச் பண்ணிருக்கக்கூடாது. ஸோ ஏஜ் கட் ஆஃப்க்கு உங்களுக்கு இதை விட கிளாரிட்டியோட என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஏஜ் கட் ஆஃப்னா என்ன, ஏஜ் ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்ன ஏஜ் கட் ஆஃப் இருக்குது, அந்த டேட்டில் எப்படி அதை நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு நான் நிறைய வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் என்னுடைய கண்டென்ட் ஃப்ரீக்வன்சி என்னால் கொடுக்க முடியும். ஸோ நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் டேட் தான் ஒன் சைடுன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்தால் நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் ஆகாஷ் அது நம்ம அபித் சார் சொன்ன மாதிரி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல், வெனாம் மேத்தமெட்டிக்ஸ், தரிக்கூட்டம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் அபித் சார் சேனல், இது நாளையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இது இல்லாமல் நிறைய சேனல்ஸ் இருக்குது. கோல்ட் இருக்குது, சிடபிள்யூஜே இருக்குது, கேஆர் லாஜிக்ஸ் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பேங்கிங்கு தமிழுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. அபித் சார் என்ன சொன்னார்னா, இப்போ எங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ டிஎன் பேங்கர்ஸோ, வெனாம் மேத்தமெட்டிக்ஸோ, நரிக்கூட்டம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை. ஓகேங்களா? நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மேபி எங்களுடைய வளர்ச்சிக்கு மேபி ரெக்கக்னைசேஷனுக்காக அபித் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்காக மற்ற சேனல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணுறதுக்காக அபித் சார் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் நிறைய தமிழ் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ்க்காக பர்டிகுலராக வேணும் அப்படின்னா அபித் சார் சேனல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அபித் சார் ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் 2 ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவர் வீடியோவை கொஞ்சம் 1.5x ஸ்பீடில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் உங்களால் கன்சியூம் பண்ண முடியும். இல்லை நான் வந்து பொறுமையாக A to Z எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அவர் வீடியோ பாருங்கள். அவருக்கு பிளேலிஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்கும். யூடியூப்பில் அடித்தா அவருடைய பிளேலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கான்செப்ட் வளரும். ஓகேங்களா? நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் இனிமேல் கண்டென்ட் நிறைய ப்ரொவைட் பண்ணுவோம். இது முன்னாடி எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம். ஒன்று வருஷம் எஸ்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓக்கெல்லாம் நம்ம ஆப்ட் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதை எகைன் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் பொறுத்து தான் நம்ம எஃபர்ட் போட முடியும். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் தாராளமாக எவ்வளோ எஃபர்ட்னாலும் போட்டு உங்களுக்கு கண்டென்ட் கொண்டு வருவேன். அப்கமிங்கில் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.